நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து கப்பல் தளத்தில் அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 64 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சி. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா போஸ்ட்டுக்குமே வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரெயினி மெக்கானிக்கல் 46 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஷிப் டிராஃப்ட்ஸ்மேன் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து 18 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டோட்டலாக வந்து 64 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப் டிராஃப்ட்ஸ்மேன் ட்ரெயினி மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், வித் டிராஃப்ட்ஸ்மேன் ஷிப் அண்ட் ப்ரொஃபஷனல் இன் கேட் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கேட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஷிப் டிராஃப்ட்ஸ்மேன் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வந்து டிராஃப்ட்ஸ்மேன் ஷிப் கேட் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுமே வந்து நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 செப்டம்பர் மாதம் 1999க்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து. அதே போல் இந்த வேலைவாய்ப்புன்னு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 14,000 ரூபாயும், செகண்ட் இயருக்கு வந்து 20,000 ரூபாயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து 4,450 வந்து ஃபஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயர்ட வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ மார்க் வச்சு 20 மார்க் எக்ஸாமினேஷன், பேஸ் 1 வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து 50 மார்க்குக்கும், பேஸ் 2 பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்டின் கேட் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதில் வந்து 30 மார்க்கு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 600 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/8/2024 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எண்டு 31/8/2024 ஆகஸ்ட் மாதம் எண்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.